வணக்கம். என் பேர் பெருமாள் ஸ்தபதி. நான் இந்த துறையில் ஒரு 55 வருஷமாக பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது எங்கள் அப்பாவுடைய செஞ்ச தொழில், எங்கள் தாத்தா செஞ்ச தொழில். பரம்பரையாக நாங்கள் இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்கிறோம். கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை, அதில் முக்கியமாக அந்த வள்ளுவரில் இந்த முகங்கள், இந்த கை, இது எல்லாமே நான் பண்ணது. இதில் அஷ்டபாத முகம் இதுதான் முக்கியமாக நான் பண்ணது. இதில் குழந்தை கருவில் உருவாது பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த கல்லுக்கு கருவு தான், கருக்கல். அந்த கருக்குள்ளே அந்த முருகன் இருக்கார். அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், தேவையில்லாத பகுதிகளை வெட்டி எடுத்துகிட்டு அந்த முருகனை வெளியில் கொண்டு வரோம். பிரசவிக்க மாதிரி தான் ஒவ்வொரு சிற்பங்களும் பிரசவிக்கிற மாதிரியே 3 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம், 6 மாதம், இந்த மாதிரி அந்த சிலைக்கு தகுந்த மாதிரி அந்த டயத்தில் அது வெளியில் கொண்டு வரோம். அதை ஒரு முருகனாக நினச்சி தான் அதை நம்ம பண்ணிட்டு போகலையே, சிலையாக பண்ணுறதில்ல. அந்த மாதிரி உணர்வோடு நம்ம பண்ணினா தான் அந்த பண்ணின சிலைக்கு அங்கே உயிர் வரும். அப்துல் கலாம் கையினால் நேஷனல் அவார்டு வாங்குறாங்க. ஒரே கல்லில் ஒரு பக்கம் விஸ்வகர்மா, ஒரு பக்கம் காயத்ரி, ஒரே கல்லில் 2 பக்கமும் பண்ணியிருந்தேன். அதில் அதுக்காக வேண்டி எனக்கு நேஷனல் அவார்டு. தாரா ஃபவுண்டேஷனுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.